சங்கீதம் 37 சங்கீதம் 26 வசனம். அவன் நித்தம் இறங்கி கடன் அவன் எப்படி கடன் கொடுக்குறான்? அவன் இறங்கி கொடுக்குறான். வட்டிக்கு இல்லையா? இவன் வட்டி கொடுக்க இல்லை, அவனோட தேவையை பார்த்து இறங்கி கொடுக்குறான். இறங்கி கொடுக்குறான். நான் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை, என்ற சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு சாட்சி உண்டா நான் சொல்றேன். என் மகனுக்கு நான் சொன்ன ஒரு காரியம் தான், கடன் வாங்குறது இல்லை. தேவனுக்கு நல்லா இரு, உண்ட கசமாக காணிக்கலாம், கத்திரிக்க நல்லா கொடு, நல்லா இருப்பேன். நான் கடைசியாக நான் 2 மாதம் மன்னாரு போனேன். போன போது சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ரைட், என்னை காரில் ஏற்றி கூட்டி கொண்டு போய், அப்பா இந்த வீட்டை நீ வந்துட்டு போய் ஜெர்மனி போட்டு போனேன் இந்த வீட்டுக்கு. ஏன்னான்னு கேட்டேன். இருக்கிற சொந்த வீடை விட இந்த வீடு இவ்வளவு நான் வாங்கிட்டேன் பாப்பா மன்னாரில் சொந்தமாக. ஓகே, யூ ஹேட் a second house. God bless you. நான் சொல்கிறதால எனக்கு கவலை இல்லை. நீங்கள் எரிச்சல் பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் உழைக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் கத்தர் கொடுக்குறாரு, அவன் வாங்குறாரு. எனக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு சந்தோஷம். நாங்கள் மற்ற மாதிரி இல்லை. வாங்கிட்டானா? அவன் போட்டு வாங்கிட்டானா? வாங்கிட்டு போட்டு என்ன பிரச்சனை? கத்தர் செய்த நன்மைகள் அவன் சந்ததி என்றென்றைக்கு ஆனால் கத்தருடைய நமது மகிமை உண்டாட்டும். நீரையும் கடன் கொடுக்குறியா? ஆஸ் எ லீடர் நீ கொடுக்குறியா? நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருப்ப. உங்களுக்கு தெரியும், ஜியாக்கு தெரியும், இந்த சர்ச் கட்டணம் வேலை செய்யணும் என்று. ஒரே ஞாயிற்றுக்கிழமை 4 லட்சம் ரூபா. என்ன ஜியா? ஒரே நாளில் 4 லட்சம் ரூபா இந்த கையில் வாங்கினேன். எனக்கு கூட சொன்னார், இது ஊழப்பட்ட சனம், இது கவுட்டோட இல்லை ஊழப்பட்ட சனம், இது என்ன தரப்போகுது? அவன் விதைக்கிறது கத்தர் கொடுத்துக்கிறார். நீ விதைச்சதொன்றும் வீணாக போகவே, நீ கத்தருக்காக விதைச்சது பிரயாசப்பட்டது ஒன்றும் வீணா போகவே. நீ இறங்கியில் கத்தருக்கு கொடுத்த தேவ ராஜ்யத்துக்கெல்லாம் கொடுத்த பல மடங்காக திருப்பி மடியில் விடும். இந்த விஷயத்தில் யார்ட்டையும் நான் காசு வாங்குறது இல்லை. தந்தவனை வேண்டாமனு சொல்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? அவன் ஆஸ்வதிக்கப்பட்டு அவன் விதைச்சிக்கிறான், அந்த அறுபடை அவனுக்கு வரும். அவனுக்கு லிசன், இறங்கி கடன் கொடுக்குறான், தேவையை சந்திச்சு தான் கொடுக்குறான் கடன். அவன் சந்ததி வாழும். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் இறங்கி கடன் கொடுத்தால் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சந்ததியே வாழும். சந்ததி வாழணுமா? பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? சொத்து சுகம் வேணும் அவங்களுக்கு. சரியா? இதான் வேதம் சொல்கிற காரியம். ரைட்? சொல்லி பயப்படா கடன் கொடு. அப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வாரது? கொடுக்கணும். எப்படி வெளியில் வாரது? ரைட்? எப்படி விதைச்சி வெளியில் வரலாம்? ஒரு காரியம் திருப்பிக் கொள்ளுங்க. இது பேசிக் தான் வாசிக்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ரைட், இது வந்து பழைய ஏற்பாடு சொல்லியிருக்கின்றோன்னே எல்லாம் குழப்பினோம். இது பாருங்க பாஸ்டர், நியாயப்பிரமாணத்து காலத்தில் பேசியிருக்குது. எது? என் ஆலயத்தில் என்று இருக்குது. அண்ட கதை எரிசிலேருந்து ஆலயம், இன்றைக்கு எது ஆலயம்? ரெயின்போ சர்ச்சா? நீங்கள் உங்களோட சரண தான் ஆலயம், உங்களோட வீடு தான் ஆலயம். சொல்லுங்க, என்னுடைய சரீரம், என்னுடைய வீடு, அதுதான் ஆலயம். சரி, உங்களோட வீடுகளோட பேர் வைங்க, நல்ல பேர், ஆலயம். என் வீட்டில், உங்க வீட்டில் ஆகாரம் உண்டாக இருக்கும்படி அப்படி வசனம் இருக்குது. என்ன இருக்குது? ஆகாரம் ஆக சோறும் ரொட்டியும் புட்டுமா? ஆகாரம் என்றது பசிக்கு
உணவு ஆகாரம். வியாதியோட வாழ்றவனுக்கு சுகம் ஆகாரம். கடனில் வாழ்றவனுக்கு கடன் இல்லா வாழ்க்கை. அப்புறம் கடன் இல்லாத நிரந்தரமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான் ஆகாரம். ஸோ உன்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய வீட்டில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகம் எல்லாம் பண்டகசாலையை கொண்டு வா, ஸ்டோர் ஹவுஸுக்கு கொண்டு வா, தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வா, தேவனத்தில் கொண்டு வா. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் கொஞ்சம் கவனமா படிங்கன்னா யோசிச்சு பாருங்க. அது என்னண்டு பாஸ்டர் ஆலயத்தில் ஒழுங்க வீட்டை வரும். அதான் சொல்ற, நீ ஆலயத்தில் கொண்டு உன்னுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீ விதைச்சியன்னா உண்டை வீட்டுலாம் பண்டக சாலை, சேர்ச்சி பண்டக சாலை இல்லை, உண்டை வீட்டு பண்டக சாலை நிரம்பும், இந்த ஸ்டோர் ரூம் நிரம்பும், வெக்க இடாமல் போகும் வரைக்கும் ஆசீர்வாதம் பெறுங்க. ரைட், இப்போ வாசிங்க 11ஆம் வசனம். அவதான் நீங்கள் இதில் வந்து இந்த பட்சித்து போடணும்னு சொல்கிறீங்க தமிழில். ஆங்கிலத்தில் தான் டிவோவர். இந்த டிவோவர் என்று சொல்கிறது பட்சிக்கிறன்றது பிசாசு. அவங்களோட ஆசீர்வாதங்களை யார் பட்சிக்கிறது? பிசாசு. வியாதியை கொண்டு வந்து, வறுமையை கொண்டு வந்து, எல்லாத்தையும் கொண்டு வந்து நினைச்சான் பட்சித்து போடுறான். ஏன்னா கஷ்டப்பட்டு 1000 ரூபா ஒரு நாளைக்கு உழைச்சா வீட்டை விலைக்க 100 ரூபாயும் இல்லை, ஏதோ செலவில் போட்டுது. பட்சிக்கிறவன் ஐயோ விதவிதவா பட்சிக்க வேலை செய்யற ஒன்றும் இல்லை. அதான் பேர் சொல்லுது. பிள்ளையர் பள்ளியில் வாசிக்கிறான். கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கே போடுறீங்க? ஓட்ட பாக்கெட்டில் போட்டு வீட்டை வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் கொண்டு போச்சு. ரைட், அவ பட்சிக்கிறவன் அவைகளை பட்சித்து போடாதபடிக்கு வாசிங்க. அந்த பறவைகள், அந்த பட்சிகள், பிசாசு வந்து உங்களோட வீட்டின் அந்த நாட்களில் தங்களோட திராட்சை தான் பலன், உங்களுடைய பலன்களை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். யார் சொன்ன? நானா சொன்னேன். அப்ப நீ தேவனுக்கு கொடுத்தா என்ன உண்டாகும்? உனக்கு முன் வீட்டை சுற்றி உண்டான எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். அவ்வளவு மட்டும்தானா? இல்லை, அடுத்த வசனம் வாசி. அப்பொழுது எப்பொழுது நீ அந்த தேவனை கொடுக்கும் பொழுது அப்பொழுது எல்லா ஜாதிகளும், எல்லா ஆல் தி நேஷன்ஸ், எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். உங்களை என்ன சொல்லுவாங்க? எப்படி நீ தசவான் காணிக்க தேவனே கொடுக்க கொடுக்க நீ உன்னை பார்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கியவான்கள் தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் இந்த பாக்கியவான்கள், இந்த பிளஸட் மேன், அந்த மூளை சொல்லு என்ன தெரியுமா? என்பி. என்பி என்பி என்றது எரிச்சல். நீ நல்லா இருக்கிறத பார்த்து அடுத்த வீட்டுக்காரனுக்கு வயிற்ற பற்றி எரியும். என்ற தேவனுக்கு அது விருப்பம். அது உன்னை உயர்த்தி அவன் எரிய வைக்கிறது அவனுக்கு விருப்பம். அதான் தாவீது சொன்னான், என் சத்துருக்களுக்கு எதிராக எனக்கு ஒரு பந்திய என் தலையை நீர் என்னை எண்ணெயால் என்ற தலையை அபிஷேகம் பண்ணுவீர், இந்த பந்தியை உயர்த்துவீர். ஆனால் இந்த எதிரிகள் பார்த்து பார்த்து அந்த எண்ணெயில் எரிஞ்சு செத்து போவான். நல்லா வந்துட்டான். நான் உங்களை ஆஸ்வதிப்பேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா இருப்பதை பார்த்து அடுத்தவர்கள் எரிச்சல் பட வேணும், புறாமப்பட வேணும், என்னை பற்றி கூடாம பேச வேணும். அதை கேட்டு என் தேவன் மகிழ்வார். அதான் தேவன் உங்களை சபிக்கிறவர்கள உங்களை சபிச்சாருன்னா சந்தம் ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? நீ நல்லா வர போற, நீ என்ன வர போற? நல்லா வர போற. உண்ட பிள்ளைய கல்யாணம் வருமோ? கொஞ்சம் நக்கலா பேசுறாங்களோ? சிரிச்சு போட்டு சொல்லு. மாப்பிள்ளை வீடு வாசல் சொத்து சுகத்தோட மாப்பிள்ளைய கத்தர் கொண்டாரர். நம்முடைய பெரியாரத்தை கேளுங்க. சரி, ரைட். வாசிங்க, அடுத்த வருஷம் தமிழ் வாசி.
தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும். இப்ப பாருங்க, நீங்க தேவனுக்கு சாமம் கொடுத்தா தேசம் அப்படி மாறும், விரும்பப்படத்தக்க தேசமாய் மாறும். இந்த காணி பூமியோட தேசம் ஆசீர்வதிக்கப்படும். யாரால? ஆரால? தேவனுடைய பிள்ளைகளால. உங்களால தேசம் ஆசீர்வதிக்கப்படுது, ஆசீர்வதிக்கப்படாது. நீ தேவனை கொடுக்கணும், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர். அதில் முடிஞ்ச வசனம் கிளையும் இருக்கா? வாசி. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கு. சரி, அதை விடுங்க. கர்த்தர் இப்படி செய்வாரா செய்ய மாட்டானெல்லாம் பேசாதேங்க. நீ விசுவாசத்தோட செய்து பார், அதெல்லாம் நடக்கும். நீ கனடா கந்தரப்படாது, வீசா எடுக்கணுமாண்டு. உனக்கு கனடாலேருந்து வீசா வரும், டிக்கெட் வரும், எல்லாம் அனுப்பியிருக்கு. ஏறி வாங்குவான், ஏறி போகிறான் உன் தேவையில். ரைட்? சின்ன உதாரணம் சொல்லுங்க. கர்த்தர் நாமது மகிமையுண்டாட்டும். 2019ஆம் ஆண்டு நான் ஜெர்மனி பிரான்ஸுக்கு போனேன். இயேசு நாமத்தில் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். நான் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டதுக்கு நான் திரும்பி வரும் வரைக்கும், ஜெர்மன் போய் எல்லா இடம் போயிட்டு திரும்பி வரும் வரைக்கும் என் சூட்கேஸ் தானே நான் தூக்கினதில்லை. நான் ஆண்டவரே பலத்த சௌரங்கள் தூதர்கள் என்னோடு வருவார்களாக. போய்க டேவிட் பஸ்ஸில் பேக் ஏற்றி விட்டது. ஏர்போர்ட்டில் ரங்கின உடனே ஒரு ஐயா சொன்னார், ஐயா ஏர்போர்ட்டுக்கு போய் போகமாட்டேன் சொன்னேன். நானும் போத்தான் யோசிக்கிறேன். ஐயா பாப்பட நான் ஓட்ட பிடிக்கிறேன், நீ வா என்னோடைய ஏறுங்க ஐயாண்டார். அவர் என் பேக்கெல்லாம் தூக்கி கொண்டு வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சார். திருப்பி வரைக்கும் அப்படி தான். ஒரு அம்மா குடும்பமாக வந்தாங்க, தெரியாது என்ன கண்டு காய்ச்சாங்க, சிரிச்சாங்க. அவட மகன் சொன்னார், பாஸ் நீங்கள் ஒன்றும் தூக்கணும், நான் தூக்குறேன். நான் யோசிச்சேன் இந்த பேக்கெல்லாம் இப்படி தான் தூக்க போகிறேன்னு. அவனே தூக்கி கொண்டு வந்து டூபாயில் இறக்கி, அவனே டூபாயிலேருந்து தூக்கி ஏற்றி எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கூட ஏர்போர்ட்டில் இறங்கி கொண்டு வந்து வெளியில் இருந்து பேன் வேறு வரையும் இறக்கிட்டு போயிட்டான். My God is great. My God is great. Right? அவ்வளோதான். நீங்கள் நம்முடைய தேவன் பெரியவர். சின்ன விஷயம் கூட கர்த்தர் செய்வார். நீங்கள் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் விசுவாசத்தோட சின்ன விஷயம் தானே. நம்ப பழகணும் தேவன் எப்படி பெரியவர். ரைட்? நேற்று என்ன கண்டு கேட்டு அப்படியே ஒரு பெரிய ஆச்சரியம். உடலில் பார்த்து கேட்ட பாச நீங்கள் ஓட்டோலியா வந்த நீங்கள் ஓட்டோல ஆரோடு நீங்கள் தான் உங்களை நடக்கப்படாது சொன்ன. அது பிரச்சனை இல்லை, அது நான் ஓடுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனை எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தேவனை கொடுங்க, முதலாவது கொடுங்க. இப்போ வாசி லூக்கா 6:38. சாரி, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்கள் அப்பொழுது. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க? கொடுக்காத கொடுத்தா முடிஞ்சுவோம். கொடுக்காத, ஐயோ கொடுக்காத, கொடுத்தீண்டா எல்லாம் முடிஞ்சுவோம். கொடுக்காத கொடுக்காத கொடுக்காத. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி எங்க விடுவாங்க? நீ தேவனை கொடுத்தா எங்க விடுவாங்க? சொல்லுங்க. ஏட்ட மடியில, உங்களோட மடியிலும் பார்க்க எந்த மடி ஆஸ்வதிக்கப்பட்ட மடி. ஏன் தெரியுமா? நீங்க ட்ரௌஸ் விட இருக்கிறீங்க, உங்களோட மடியில விட கொஞ்சம் கொட்டணும். இந்த மடியில போட்டா கொட்டாது. அதான் பேட்டியோட வார அள்ளி போடுவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி சொல்லுங்க. என்னுடைய மடியில மனுஷர் மூலமாக தேவன் அதை திருப்பி தர வல்லவராயிருக்கிறார். கொடுக்க யோசிக்காதீங்க. தேவனுக்கு கொடுத்து பாரு, எவ்வளவு கொடுக்கலாம். 2 Corinthians 9 6 வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் அப்ப இது இங்க இருக்கிற அளவு சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் யாரில் தாங்கி இருக்கு? விதைக்கிறலாம் தாங்கி இருக்குது.
போட மாட்டேன்னா கோயிக்கிறேன் இல்லை. நான் அந்த ரோட்டால் ஊறேன், அந்த வயல்காரன் நெல்லி விதைக்கிறான், நான் விதைக்காம தான் போகிறேன். ரோட்டில் எந்த வயலாம் விதைக்காம போகிறேன். சரி, எனக்கு வயல் இருக்கிறான் விதைக்க இல்லை, அதோட யாருக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு அறுவடை பண்ண நான் விதைக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வாசிங்க கொஞ்சம் 5ஆம் வசனம் வாசி. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய். சரி, போதும். என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவனை கொடுக்கிறாரு. என்ன பண்ணப்பட்டதா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடன்படிக்கை பண்ணப்பட்டது. தேவனை உடன்படிக்கை பண்ணிக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு. கொடுத்தா கிடைக்க வேண்டிய வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு. பாச தேவா சொன்னதுக்காண்டி கொடுக்காத, தேவன் சொல்லிக்கிறார், நான் கொடுக்குறேன். அப்படி கொடு. அதன் பிற்பாடு என்ன உண்டாகிறது? சரியா? 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பைபிள் கோணா படிக்கணும், உத்து பார்க்கணும். என்ன சொல்லுங்க? என்ன சம்பூர்ணமண்டா? சம்பூர்ணமண்டா நிறைவு, திருப்தி, போதும் போதும்ங்கிற அளவுக்கு சம்பூரணம் அடையும்படி சகலவித அண்டர்லைன் பண்ண அடுத்தத அந்த சொல்லு. என்னது? நற்கிரிய. சகலவித தீமையும் உனக்கு இல்லை, சகலவித கஷ்டமும் இல்லை. எல்லா கஷ்டம் இன்றைய இருக்கணும். இல்லை இல்லை, சகலவித நன்மைகளும் பெருகும்படி. அடுத்த சொல்லு பார். சகலவித நன்மைகளும் என்ன சாமான்? பெருகும்படி. ஊத்து பெருகிற மாதிரி பெருகிட்டு இருக்கும். கொடுக்க 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 பெருகும். ஊத்த 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 நிரம்பும். முடியாது. பெருளாயம் கிருபையையும் பெருக செய்ய முடியாது. இப்ப அடுத்த வசனம் வாசி. 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உண்ட இருக்கா இருக்கிறத விதை 50 ரூபாயா, 500 ரூபாயா, 1000 ரூபாயா, 5 லட்சம் ரூபாயா விதை இருக்கிறத விதை. பயப்படாம அது விசுவாசம் வேணும். அவர் என்ன செய்வாராம்? அதை பெருக பண்ணுகிற, வர்த்திக்க பண்ணுகிற, பெருக பண்ணுறது. உனக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாட்டி காய போட்டுறாரு. போட்டாங்க சொல்லுவேன். அவன் போதுகின்ற கதையை கட்டு நான் கொண்டு அகிரித்தையும் போட்டுட்டு வந்து பேச்சிருக்கன். கள்ள போதவன் கதை சொல்லி வாங்கி போட்டான். உண்டி என்னதுக்கு எனக்கு தேவனா விதை சுகம் வேணுமா? விதைச்சுப்பார் சொல்லி விதை. ஆண்டவரே என்னால் ஒரு வசனம் இருக்குது. 7ஆம் வசனம். அது முக்கிய மண்டலம். மனதில் நியமித்தபடி. அது என்ன நியமித்தபடியே? 500 ரூபா கொடுக்கலாம் யோசிச்சாலும் 20 ரூபா கொடுப்போம் பெண்ணத்துக்கு. அது இல்லை. நியமி. எனக்கு என்ன வேண்டும் என்பதை நியமி. நான் கடன் இல்லாமல் வாழப்போறேன் ஆண்டவர், அதுக்காக நான் விதைக்கிறேன். நான் என் சுகத்துக்காக விதைக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளையின் ஆசீர்வாதத்துக்காக நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. மனதை தீர்மானிச்சு விதை. இன்றைக்கு வீடு தெரியாமல் இருக்கலாம், காணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு பார்த்தா தெரியும். காணி வாங்கக்கூடிய ஆற்றல், அத்திவாரம் போடக்கூடிய ஆற்றல், வீட்டை கட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் எல்லாம் தானே வர. இதான் விதைக்கிறது. உங்கள்கிட்ட வாங்கணும் அவசரம் எனக்கு தேவையில்லையே. என் தேவன் வர்த்திக்க பண்ணுறவர், பெருக பண்ணுறவராக இருக்கிறார். கலாத்தியில் வாசிக்கிற மனுஷன் இதை விதைக்கிறானோ அதான் நான் ரெண்டு சொன்னேன். கிறிஸ்மஸ், நியூ இயர், உங்களோட பர்த்டே எல்லாம் வந்தால் என்ன செய்யுங்க? ஒரு பார்சல் சாப்பாடு கட்டி கொண்டு போய் இல்லாதவனுக்கு கொடுங்க, விதையுங்க.